மற்றும் ஒரு அண்மை செய்தி. டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. பொதுமக்கள் மற்றும் அங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக ராஜலட்சுமி. அதாவது வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த டிட்வாக் புயல் காரணமாக புதுச்சேரியில் நேற்று முதலே மழையானது பெய்து வருகிறது. நேற்று காலை ஆரம்பித்த மழையானது இந்த மிதமான மழை அப்படியே இன்று வரை பெய்து வருகிறது. மேலும் இந்த மழையின் காரணமாக புதுச்சேரி கடல் வந்து சீற்றத்துடன் காணப்படுகிறது. நேற்று மாலை முதலே கடல் வந்து மிகுந்த சீற்றத்துடன் காணப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். மேலும் புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் உள்ளூர் பொதுமக்களில் மட்டுமின்றி வெளியூரிலிருந்து சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி வந்து அந்த புதுச்சேரி கடற்கரையை ரசித்து பார்ப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் நேற்று மாலை முதல் கடலுக்கு வந்து செல்ல துவங்கினர். அப்போது அங்கிருந்த போலீசார் வந்து அவர்களை வந்து கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். மேலும் இன்று காலை முதல் புதுச்சேரி கடற்கரை முழுவதும், அதாவது புதுச்சேரி அந்த கடற்கரை பகுதிக்கு செல்லக்கூடிய சாலைகள் அனைத்தும் போலீசார் பேரிகார்டுகளை அமைத்து சீல் வைத்தனர். வெளியிலிருந்து பொதுமக்களோ சுற்றுலா பயணிகளோ யாரும் கடற்கரைக்கு செல்லக்கூடாது என அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் அறிவுறுத்தி வருகின்றனர். இதனால் காலை வாக்கிங் செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் அனைவருமே ஏமாற்றுடன் திரும்பி சென்றனர். மேலும் அங்கே அதாவது தடை மீறியும் உள்ளே சென்ற சுற்றுலா பயணிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்திய போலீசார் கடலில் இறங்க வேண்டாம் எனவும் அங்கு நின்று கடல் அருகே ரசிக்க வேண்டாம் எனவும் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த புதுச்சேரியிலிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயலானது மையம் கொண்டுள்ளதால் புதுச்சேரியில் தற்போது 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் நேற்று காலை 8:30 மணியிலிருந்து இன்று காலை வரை புதுச்சேரியில் 7.3 சென்டிமீட்டர் மழையானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து இந்த மழையானது பெய்து வருவதால் பொதுமக்கள் வந்து அத்தியாவசிய தேவைகள் இன்றி வேறு எதற்காகவும் வெளியே வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். தொடர்ந்து இந்த மழையானது எந்த அளவுக்கு இருக்கும் என தெரியவில்லை. குறிப்பாக தரைக்காற்றானது வழக்கத்துக்கு மாறாக, அதாவது கடற்கரை பகுதியில் வழக்கத்திற்கு மாறாக அந்த தரைக்காற்றானது வேகமாக வீசிக்கொண்டிருக்கிறது. கடல் அலைகளும் 4 முதல் 6 அடி முதல் அந்த அலையானது எழும்பி வரக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் போலீசார் வந்து 24 மணி நேரம் அந்த கடற்கரை பகுதியில் வந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். நேற்றைய தினம் வந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வந்து அந்த மழை பாதிப்பு பகுதியிலிருந்து பார்வையிட்டார். மேலும் புதுச்சேரியில் வந்து மழை முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் வந்து அனைத்தும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து பொதுமக்களை மீட்கவும் அவர்களை வந்து பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கவும் புதுச்சேரிக்கு 2 பேரிடர் மீட்புக் குழுவினரும் வந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி. ஜி தன்ராஜ்.